ஒரு வாழ்க்கையை தான் இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்காக எந்த விதமான வாழ்க்கையும் நீங்க வாழ்ந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு சில கனவுகள், சில ஆசைகள் எல்லாமே இருந்திருக்கும். ஆனா அதை அனைத்தையுமே நீங்க பொருட்படுத்தாம மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையை இழந்து நீங்க மற்றவங்களுடைய வாழ்க்கைக்காக இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பண்ணியிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் உங்களை உயர விடாம தடுத்து கொண்டே இருந்திருக்கும். ஆனா இது உங்களுக்கு பண்ணும் பொழுது மற்றவங்க அவங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்து கொண்டே தாங்க போவாங்க. நீங்க தான் இந்த ஒரு இடத்துல நிற்பீங்க. அது உங்களுக்கு என்னைக்கு புரிகிறதோ அந்த ஒரு நாளில தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பம் நிச்சயமா உண்டாகும். அது வரைக்கும் எந்த விதமான திருப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகாது. இதை நீங்கள் வேண்டுமானாலும் அடித்துனாலும் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்வதை சவால் விட்டு சொல்றேன். நீங்க எப்பொழுது மற்றவங்க வாழ்க்கையில இருந்து நீங்க விலகுறீங்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையானது ஏற்படும். இல்ல அப்படின்னா மற்றவங்களுக்காக நீங்க ஓடிக்கொண்டே தான் இருக்கணுமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுக்காக ஓட மாட்டீங்க. அதே ஒரு ஓட்டத்தை நீங்க உங்களுக்காக ஓடுங்க. உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருந்து 10 மடங்கு நிச்சயமா முன்னேறி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை உங்களால பெற முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்றதை நிறுத்தி கொள்ளுங்கள். ஆனா உங்களுக்காக யாரும் நிற்காததை நீங்க அனுபவித்தது நிச்சயமா உண்மையாக இருக்கும். மற்றவங்களுக்காக நீங்க இவ்வளவு ஓடி ஓடி பண்றீங்கல்ல, உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை, உங்களுக்குன்னு ஏதோ ஒரு பண தட்டுப்பாடு அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது அந்த ஒரு மனிதர் உங்களுக்காக வந்து நிக்க மாட்டாங்க. இந்த ஒரு அனுபவம் நீங்க பெற்றிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். அதற்கப்புறம் உங்களுக்கு இது தெரிய ஆரம்பிக்கும். நீங்க எப்போதுமே உதவி செய்யக்கூடிய ஒரு மனசு கொண்ட ஒரு நபர்களாக எல்லாரிடமும் நீங்கள் நடந்து கொள்வீங்க. யாராவது கஷ்டத்துல இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும், சொல்லாமலேயே ஓடி சென்று அவங்களுக்கு உதவி செய்வீங்க. அவ்வளவு நல்ல மனம் கொண்ட ஒரு மனிதர்கள் தான் நீங்கள். ஆனால் உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்துல யாரும் இல்லாம போன ஒரு வெறுமை தான் உங்களுடைய மனதுக்குள் இன்னமும் உங்களை போட்டு ஆட்டிக்கொண்டே இருக்குங்க. இது உங்களுடைய மனதை மிகவும் ஆழமாக காயப்படுத்தியிருக்கும். ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள உங்களையே கேள்வி கேட்க வைத்திருக்கும். இந்த மாதிரி சில அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இந்த ஒரு உணர்வை உருவாக்கிய 3 விதமான முக்கியமான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருந்திருக்கும். முதல் சம்பவமாக இருப்பது என்ன தெரியுமா? ஒரு நண்பர் இல்லைன்னா ஒரு உறவினர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை நிச்சயமாக பிரச்சனையாக இருந்தபோது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்த போது நீங்க உங்களுடைய நேரம், பணம், மனசு எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள காப்பாத்திருப்பீங்க. ஆனா சில மாதங்கள் கழித்து உங்களுக்குன்னு ஒரு உதவி தேவைப்படும் போது, அது பிரச்சனையாக கூட இருக்காது. ஒரு உதவி, ஒரு சிறிய உதவி தேவைப்படும் போது கூட இப்போ அந்த ஒரு மனிதர் முடியாது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பார். அந்த ஒரு வார்த்தை தாங்க உங்களுடைய உள்ளுக்குள்ள உங்களுக்கு இன்னும் அந்த வலியை கொடுத்து உங்களை அதை மறக்க முடியாம இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆனா நீங்க உங்களுடைய நேரத்தை விட்டு, உங்களுடைய வேலைகளை விட்டு, நீங்க வேலை பார்த்து கொண்டிருந்தா கூட அங்க லீவுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனிதருக்காக நீங்க ஓடி வந்திருப்பீங்க. ஏன்? உங்களுடைய பழக்கம். அந்த ஒரு மனிதர் நம்மளை நம்பி கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு நம்மளால உதவி செய்ய முடியாதுன்னு கூறிடக்கூடாது என்ற ஒரு மன வருத்தத்தினால் நீங்கள் அந்த ஒரு மனிதரை ஓடோடி வந்து எத்தனையோ பிரச்சனைகளை இருந்து காப்பாற்றி வெளிக்கொண்டு வந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு மனிதரிடம் நீங்க ஒரு பிரச்சனை, ஒரு உதவின்னு போய் நிற்கும் பொழுது அந்த ஒரு மனிதர் உங்களை ஒரு ஆளா கூட மதிக்காம, ஏன்னா இப்ப என்னால பண்ண முடியாது அப்படின்னு உங்களிடம் மனதை உடைக்கின்ற மாதிரி ஒரு பதிலை கொடுத்திருப்பார். அதிலிருந்து உங்களால வெளியவே வர முடியாதுங்க. இது வரைக்கும் அந்த ஒரு பதில் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களை காயப்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். இரண்டாவது விஷயமா உங்களுடைய வாழ்க்கையில இருப்பது என்ன தெரியுமா? வேலை இல்லைன்னா வாய்ப்பு. இந்த வாய்ப்பு தொடர்பான ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாகும். நீங்க முழு மனசுடன் நீங்க முழு மனசோடு உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. ஆனா இறுதியில அந்த ஒரு வெற்றி உங்களுடன் இருந்த மற்றவர்களுடைய ஒரு பேர்ல போயிடும். இதை நினைச்சு நீங்க ரொம்பவும் வருத்தப்படுவீங்க. நீங்க அமைதியா இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள இது ஏன் என்னோட உழைப்பு என்ற ஒரு வேதனை மட்டும் உங்களுக்குள்ள சிதைந்து கொண்டே இருக்கும். ஆனா அந்த ஒரு இடத்துல நீங்க அமைதியாக இல்லாமல் வாய் விட்டு பேசியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்திருக்கும். நீங்க எல்லா இடத்துலையும் அமைதியாக இருப்பதனால தான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படும். நீங்க உழைத்த விஷயங்கள் கூட உங்களுக்கு கிடைக்காமல் மற்றவங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள் மனவேதனையை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். எல்லா இடங்களிலும் நீங்கள் மௌனம் காக்காம வாய் விட்டு பேசுங்கள். பேசினா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள்ங்கிறது உண்டாகும். மூன்றாவது விஷயமா இருப்பது என்ன தெரியுமா? குடும்பத்துல ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைய நீங்க யாரும் அறியாம சரி செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனா அது உங்களுடைய குடும்பமே அவங்க குடும்பத்தால சரி பண்ண முடியாது. ஆனா நீங்க அந்த ஒரு பிரச்சனையை அந்த ஒரு நேரத்துல சரி செஞ்சு கொடுப்பீங்க. ஆனா பிறகு சிறிது நாட்கள் கழிச்சு அது சரியாகிய விட்டபோது அந்த ஒரு புகழ் வேறு ஒருவருக்கு சென்றிருக்கும். ஆனா அந்த பிரச்சனைகளை தீர்த்த ஒரு நபர் நீங்களா தான் இருப்பீங்க. ஆனா அந்த புகழ் மட்டும் வேறு ஒருவரை தேடி சென்று விடும். நீங்க பார்த்து கொண்டே இருப்பீங்க. எதுவும் பேசவும் மாட்டீங்க. ஆனா அந்த மௌனம் தாங்க உங்களுடைய காயமாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எல்லா இடங்களிலும் மௌனத்தை காக்காம சில இடங்கள்ல நீங்க வாய்விட்டு பேசுங்க. பேசினா மட்டும்தான் உங்களை அனைவரும் மதிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க பல நல்ல விஷயங்களை பண்ணியிருப்பீங்க.
உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, ஒருவருடைய வாழ்க்கையில ஒரு வேலை வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருப்பீங்க. அவர் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும்னு நீங்க நினைச்சு எத்தனையோ விஷயங்களை செஞ்சிருப்பீங்க. இன்னொரு இடத்துல ஒரு குடும்ப பிரச்சனையை நீங்கள் அமைதியாக சமாளித்து அந்த ஒரு குடும்பம் உடைஞ்சு போகாம நீங்க காப்பாத்திருப்பீங்க. ஆனா இந்த நன்மைகளுக்கு நீங்க எதிர்பார்த்தது வெறும் ஒரு நன்றி மட்டும்தான். அதுவும் பல நேரங்கள்ல உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். இதுவும் உங்களுடைய மனதுல இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா உண்டாக்கியிருக்கும். ஒரு சிறிய தப்பு கூட உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு குத்தமாக மாறிய அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். ஒரு நாள் நீங்க உங்களுடைய விஷயத்துல தாமதமாகி இருந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா அது ஒரு முடிவை நீங்க தவறாக கூட எடுத்திருக்கலாம். ஆனா அதை பார்த்த சிலர் இவங்க எப்போதுமே இப்படித்தான்னு உங்க மீது முழுவதுமான ஒரு குற்றத்தை சுமத்தி இருப்பாங்க. அந்த தருணங்கள் தாங்க இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களை மிகவும் துரோகம் செய்த ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து உங்களால வெளிவர முடியாம இன்னமும் நீங்கள் கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் மெதுவாக உங்களுக்கு ஆரம்பமாக ஆரம்பிக்கும். ஆனா இந்த ஒரு முன்னேற்றம் சாதாரணமான ஒரு முன்னேற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. நீங்களே நினைத்து பார்க்க முடியாத ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். இந்த ஒரு முன்னேற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கை நிலை நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு இடத்தை விட 5 மடங்கு அதிகமாகவே உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கியிருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இதை மட்டும் நீங்க பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறும். இனிமே உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு வாய்ப்புகளோ ஏதாவது ஒரு வேலைகளோ வந்துச்சு அப்படின்னா நீங்க அதிகமா யோசிக்காதீங்க. அதிகமா யோசிக்காம உங்களுடைய உள்ளம் சொல்வதை கேட்டு உடனே முடிவெடுங்க. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வந்துச்சு அப்படின்னா, நான் இதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துடன் நீங்கள் அதனை யோசிக்காதீங்க. யோசிக்காம உடனே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை ஒரு நாள் போங்க. ஒரு நாள் போய் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுநாள் போங்க. இல்ல அப்படின்னா போகாதீங்க. அதை விட்டுட்டு அந்த ஒரு வேலைக்கு போகவா வேண்டாமா? போறதற்கு முன்னாடியே நீங்க 1008 யோசனைகள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா ஏற்படுத்தும். எனவே நான் சொல்றது என்ன அப்படின்னா, முடிந்த அளவுக்கு அந்த ஒரு வேலையில உங்களுக்கு பிடிக்கல அது 2வது விஷயம். அந்த ஒரு வேலை என்ன எப்படி இருக்கு என்பதை நீங்க போய் பார்த்துருங்க. இதை பத்தியும் நீங்க பயப்படாமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். பயப்படாம எல்லாத்தையும் நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுக்கு நீங்க பெரிய ஒரு பலனை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு உங்களை நீங்க நம்பி எல்லா விதமான செயல்களையும் முதல்ல இறங்க ஆரம்பிக்கணும். அப்படி இறங்கினா மட்டும்தான் அதற்கான வெற்றி உங்களுக்கானதாக கிடைக்கும். நீங்க எப்போதுமே பிறரை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நபர் நிச்சயமாக வந்து விடுவார். வந்து அவரிடம் நீங்க உங்களுடைய மனதை திறந்து பேசுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களுக்கு கிடைத்ததுக்கு அப்புறம் நீங்க யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. கவலைப்படாம நீங்க உண்டு, உங்களுடைய வாழ்க்கை உண்டு, உங்களுடைய குடும்பம் உண்டுன உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக போய்க்கொண்டிருக்கும். இந்த மாதிரி ஒரு அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். அவங்க உங்களை குறை சொல்ல மாட்டாங்க. மாறா உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குறை சொல்லாம எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத நிச்சயமா உங்களுக்கு புரிய வைப்பாங்க. இதை நீ பண்றதுனால உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் நடக்கும், நீங்க மற்றவங்களுக்காக உழைக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன் இருக்கு என்பதையும் உங்களுக்கு புரிய வைத்து உங்களுக்கு அவங்க ஆதரவாக நிற்கக்கூடிய ஒரு மனிதராக நிச்சயமாக இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை நிச்சயமா உருவாக்கி கொடுப்பாங்க. அந்த ஒரு திருப்பத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்க செஞ்ச உழைப்புக்கு இப்போது பலனானது கிடைக்கும். இது வரைக்கும் நீங்க எத்தனையோ உழைப்புகளை பண்ணியிருப்பீங்க. ஆனா அதற்கேற்ற பலனானது கிடைக்காம அது மற்றவங்க மீது போய்விடும். ஆனா இந்த ஒரு நேரத்துல தாங்க நீங்க செஞ்ச வேலைக்கு உறுதியான ஒரு பலனானது கிடைத்திருக்கும். அந்த ஒரே ஒரு நேரத்துல இது பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு கிடைக்காது. ஆனா நீங்க செய்யும் பொழுது இது உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது குறைவாக கிடைக்கும். ஆனால் இது நீங்கள் தனியாக செஞ்சு பார்க்கும் பொழுது இதனுடைய சந்தோஷம் உங்களுக்கு மிக பெரிய அளவுல நிச்சயமாக கிடைக்கும். ஆனா ஒரு திருப்தியான ஒரு உணர்வாக உங்களை நிச்சயமாக உங்களுக்கு உணர வைக்கும். நான் செஞ்சது வீண் போகல என்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ள உருவாக்கும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நீங்க நிச்சயமாக பெற்று விடுவீங்க. இந்த ஒரு மாற்றம் தாங்க பொறுமையாகத்தான் வரும். ஆனா இந்த ஒரு மாற்றம் பொறுமையாக வந்தாலும் ஆனா மிகவும் நிலையான ஒரு மாற்றமாக நிச்சயமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய 5 முன்னேற்றங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமா நடக்கும். முதல் முன்னேற்றம் என்ன தெரியுமா? உங்களுடைய வேலை இல்லைன்னா உங்களுடைய முயற்சிகள்ல ஒரு நிலையான ஒரு வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். 2வது முன்னேற்றமாக உங்களுடைய பணநிலையானது இந்த ஒரு நேரத்துல சீராகி விடும். சீராகி தேவையற்ற செலவுகள் எல்லாம் உங்களுக்கு குறைய தொடங்கும்.
மூன்றாவது சில மாற்றங்கள் என்ன தெரியுமா? உங்களை மதிக்கக்கூடிய உறவுகளை நீங்க இனிமேல் சம்பாதிப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையும் இனிமேல் அழகாகவும் மாறும். நான்காவதாக இருப்பது உங்களுடைய மன அமைதியை திரும்ப உங்களுக்கு கிடைத்து கொடுக்கும். அந்த திரும்ப அது உங்களுக்கு கிடைத்து இதுவும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றும். ஐந்தாவதாக இருப்பது உங்களுடைய கனவுகளை மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு தைரியத்தை உங்களுக்குள்ள வர வைக்கும். அந்த கனவுகள் எதுவாக இருந்தாலும் அந்த கனவுகள் நினைவாகி அது உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தையே ஏற்படுத்தும். எனவே கன்னிராசி அன்பர்களை நீங்க இதுவரைக்கும் அனுபவித்த எல்லா விதமான கஷ்டங்களையும் ஒரு பாடமாக மட்டுமே நீங்க ஏற்றுக்கொள்ளணும். இனிமே அந்த பாடங்களை வச்சு பயன்படுத்தி நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கட்டிக்கொள்ள போறீங்க. இனிமே இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை தவற விடாதீங்க. நீங்க மற்றவங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை போதும். இனிமே உங்களுக்காக நீங்க வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களை மாற்றும். உங்களை மாத்தி அதுவே உங்களுக்கு உண்மையான ஒரு வெற்றினா என்ன என்பதை உங்களுக்கு தேடி கொடுக்கும். எனவே இந்த ஒரு வாழ்க்கையை மட்டும் நீங்க வாழ்ந்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு மிக பெரிய அளவுல சந்தோஷம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு வாழ்க்கையை ஓடுங்க. உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலிருந்து 10 மடங்கு நிச்சயமா முன்னேறி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை உங்களால பெற முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்றதை நிறுத்தி கொள்ளுங்கள். ஆனா உங்களுக்காக யாரும் நிற்காததை நீங்க அனுபவித்தது நிச்சயமா உண்மையாக இருக்கும். மற்றவங்களுக்காக நீங்க இவ்வளவு ஓடி ஓடி பண்றீங்கல்ல, உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை, உங்களுக்குன்னு ஏதோ ஒரு பண தட்டுப்பாடு அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது அந்த ஒரு மனிதர் உங்களுக்காக வந்து நிக்க மாட்டாங்க. இந்த ஒரு அனுபவம் நீங்க பெற்றிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். அதற்கப்புறம் உங்களுக்கு இது தெரிய ஆரம்பிக்கும். நீங்க எப்போதுமே உதவி செய்யக்கூடிய ஒரு மனசு கொண்ட ஒரு நபர்களாக எல்லாரிடமும் நீங்கள் நடந்து கொள்வீங்க. யாராவது கஷ்டத்துல இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும், சொல்லாமலே ஓடி சென்று அவங்களுக்கு உதவி செய்வீங்க. அவ்வளவு நல்ல மனம் கொண்ட ஒரு மனிதர்கள் தான் நீங்கள். ஆனால் உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்துல யாரும் இல்லாம போன ஒரு வெறுமை தான் உங்களுடைய மனதுக்குள் இன்னமும் உங்களை போட்டு ஆட்டிக்கொண்டே இருக்குங்க. இது உங்களுடைய மனதை மிகவும் ஆழமாக காயப்படுத்தியிருக்கும். ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள உங்களையே கேள்வி கேட்க வைத்திருக்கும். இந்த மாதிரி சில அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இந்த ஒரு உணர்வை உருவாக்கிய 3 விதமான முக்கியமான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருந்திருக்கும். முதல் சம்பவமாக இருப்பது என்ன தெரியுமா? ஒரு நண்பர் இல்லைன்னா ஒரு உறவினர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையாக இருந்தபோது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்த போது நீங்க உங்களுடைய நேரம், பணம், மனசு எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள காப்பாத்திருப்பீங்க. ஆனா சில மாதங்கள் கழித்து உங்களுக்குன்னு ஒரு உதவி தேவைப்படும் போது, அது பிரச்சனையாக கூட இருக்காது. ஒரு சிறிய உதவி தேவைப்படும்போது கூட இப்போ அந்த ஒரு மனிதர் முடியாது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பார். அந்த ஒரு வார்த்தை தாங்க உங்களுடைய உள்ளுக்குள்ள உங்களுக்கு இன்னும் அந்த வலியை கொடுத்து உங்களை அதை மறக்க